சார் அவர் மிகப்பெரிய சவாலா டிவிகேக்கு இருப்பாரா, டிஎம்கேக்கு இருப்பாரா? அவர் மிகப்பெரிய சவாலாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இருப்பார். ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பொலிட்டிக்கல் வேக்யூமை ஸ்டாலினும் இட்டு நிரப்பவில்லை, எடப்பாடியும் இட்டு நிரப்பல. இப்ப ராஜினாமா பண்ணிட்டு எதுக்காக போய் பிஜேபி தலைவர்கள்கிட்ட திரும்ப திரும்ப வலிய போய் அவரிடம் நின்று கொண்டிருந்தார்? டிப்ளமேட்டிக்கா வெளியில வர ஒரு டேஷம் கிடையாதுங்க. அப்ப அண்ணாமலை மோடியை அமித்ஷாவை RSS எடுத்துருவாரு. அவரு 4 வருஷம் பிஜேபி பிரசிடண்டா இருந்துட்டு பிஜேபியோட ஒரு 18 மாசமா பிரச்சனை. சரி, மோடி எடுத்து ஏதாவது பேச சொல்லுங்க. இன்னைக்கு பெங்கால் உட்பட நான் இதை ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு தூரம் கால் உண்டுறவங்களால தமிழ்நாட்டுல நினைச்சு கூட பார்க்க முடியல. ஓரளவாவது குரோத் இருக்கணும். சைபர்ல நிக்குது. இந்தியா பூரா ஜெயிக்கிற அமித்ஷாவால ஏன் தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியல? அதுவும் தமிழ்நாட்டுல விஜய் கவர்மெண்ட் வந்த பிறகு நடந்தது என்னன்னா, தலித் அண்ட் மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷன். சோ அதை கவுண்டர் பண்றதுக்கு அண்ணாமலை மூலமாக ஒரு ஓபிசி கன்சாலிடேஷன் பிஜேபி ட்ரை பண்ணலாம். பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார், அவரே ஸ்ரீரங்கம் எதிர்க்க பெரியார் சிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு மாத்திட்டாரு. விஜய் பிடிக்காதவர்கள் ஆட்டோமேட்டிக்கா திமுக வந்துருவாங்க 6 மாசத்துல ஒரு வருஷம் வேண்டும் கிடையாதுங்க. அது சாத்தியம் இல்லைங்க. ஏன்னா விஜய், அண்ணாமலை, உதயநிதினு வரும்போது டிராபேக்ஸ் ஃபார் உதயநிதி ஆர் வெரி வெரி ஹை. அவங்க இதை உணர்ந்ததா தெரியல திமுக. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். கடந்த சில நாட்களா அண்ணாமலை அவர்கள் மீடியால பெரும் அளவுக்கு பேசு பொருளா இருந்தாரு. ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறது உறுதியாயிடுச்சு. இப்போ ஒரு இயக்கமா இருக்கு. பல பேரை இணைத்து அவங்களுக்கு அரசியல் அறிவை கொடுத்து அவங்கள அரசியல்ல ஈடுபட வைக்க போறேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அவர் யாரோட ஸ்பேஸ எடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு சார். அவர் மிகப்பெரிய சவாலா டிவிகேக்கு இருப்பாரா, டிஎம்கேக்கு இருப்பாரா? அவர் மிகப்பெரிய சவாலாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகளுக்கு அவர் மிகப்பெரிய சவாலாக இருப்பார். அண்ணாமலை என்பவர் தனி மனிதர் அல்ல, அவர் பிஜேபியின் இன்னொரு முகம். பிஜேபிக்கும் RSSக்கும் ஒரு 2000 ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்கும். அதுல 2001வது ஆர்கனைசேஷன் இது. சிபிஎம் தலைவர் பே சம்பவம் 2500 இருக்குது, 2501 அப்படியும் வச்சுக்கலாம். 2000மோ 2500 1000மோ 100 பல முகங்கள் உண்டு அவர்களுக்கு. அதுல ஒரு முகம் இன்றைக்கு அண்ணாமலை. முக்கோட்டா, இந்தியில சொல்லுவாங்க, முக்கோட்டானா முகமூடி, மாஸ்க். என்னென்னமோ சூழ்ச்சிகளை செய்து பார்த்தார்கள், என்னென்னமோ தந்திரங்களை கையாண்டார்கள். தமிழ்நாட்டில் பாஜகவால் கால் ஒன்ற முடியவில்லை. பல அவதாரங்களை எடுத்தார்கள், பல குரல்களில் பேசினார்கள், தலைகீழாக நின்றார்கள், எத்தனையோ குட்டி காரணங்களை அடித்தார்கள். ஆனால் அவர்களால் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியவில்லை. இந்த தேர்தலில் அவர்கள் கிட்டத்தட்ட 35 சீட் நின்றாங்க. அவங்க 27, அவங்க கூட்டணி கட்சி ஒரு 8. தாமரையில் ஜெயிச்சது எவ்வளோ? 1 போதும், சின்ன நம்பர். 4 MLA, 1 MLA ஆயிட்டான். எத்தனையோ அவதாரங்களை எடுத்தார்கள். இன்றைக்கு ஒரு புதிய அவதாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர் யார்? அடிப்படையில் அவர் RSS பிரமுகர் BL சந்தோஷ், கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். RSSல மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த காரியகர்த்தா, தலைவர். அவரால் வார்த்தெடுக்கப்பட்டவர். இவர் IPS அதிகாரியாக கர்நாடகாவில் இருக்கும் பொழுது இவர் RSS இன்ஃபுளுன்ஸுக்கு உள்ளாகிறார். அதுல இவரை மோல்டு பண்ணது BL சந்தோஷ். 2021 20ல் ராஜினாமா பண்ணிட்டு வர சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி கமிஷனர் ரேங்க்ல இருந்தாரு. அங்கேயே பதவியில் தொடர்ந்து இருந்தால் கர்நாடகாவில் DGP ரேங்க்ல வந்திருப்பார். அவர் முழுக்க ஒரு RSS காரர். அடிப்படையில் அவர் ஒரு பிஜேபி காரர். மோடியாலும் அமித்ஷாவாலும் வளர்க்கப்பட்டவர். பிறகு அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட சில அபிலாஷைகள், சில ஆம்பிஷன்ஸ், தமிழக அரசியல, வாக்கு அரசியல தான் ஜெயிக்க முடியாது என்பதால் அவர் தனிக்கடை விரிக்க பார்க்கிறார். There is a meeting point between அண்ணாமலை and பிஜேபி. பிஜேபியை பொறுத்தவரையில் விஜயோட வெற்றிக்கு பிறகு தமிழக அரசியல் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். திமுக, அதிமுக மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். அடுத்த 15-20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்க போறது கிடையாது. இது பைபோலர் பாலிடிக்ஸா இருந்தது, மல்டிபோலர் பாலிடிக்ஸா மாறி இருக்குது. 108 மேஜிக் நம்பரை இனி அடுத்த 3 அல்லது 4 தேர்தல்களுக்கு எந்த கட்சியாலும் அடைவது என்பது சாத்தியமற்றது என்பதை மிக நன்றாக அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அக்யூட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி தமிழ்நாட்டில் டெவலப் ஆயிருக்குது.
ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு ஏற்பட்ட அந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் இட்டு நிரப்பப்படவில்லை. எடப்பாடி 4 ஆண்டுகள் ஜெயலலிதா கொடுத்துட்டு போன ஆட்சியை காப்பாத்தி சமாளிச்சாரு. ஸ்டாலின் ஏதோ ஒரு விதமான அதிர்ஷ்டம் அவருக்கு இருந்தது, அவர் தப்பித்தார். ஆனால் ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பொலிட்டிக்கல் வேக்யூமை ஸ்டாலினும் இட்டு நிரப்பவில்லை, எடப்பாடியும் இட்டு நிரப்பல. அதனாலதான் விஜய் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் டெவலப் ஆக முடியுது. இந்த இடத்துல தாங்கள் காலூன்றுவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது என்று பிஜேபி கருதுகிறது. அண்ணாமலையை அவர்கள் இறக்குகிறார்கள். பிஜேபி பிடிக்காதவங்க அண்ணாமலை கிட்ட கூட போலாம், இன்னைக்கு அப்படி போயிருக்காங்க. ஒரு நாட்கள் அப்படி நடக்கலாம். சுருக்கமா சொல்றதுன்னா, தமிழ்நாட்டுல ஹிந்துத்துவாவை பிஜேபிய, குறிப்பா பிஜேபிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறது பிஜேபினா பிஜேபி பாலிடிக்ஸ் வளர்ப்பதற்கான அந்த வேலையை அண்ணாமலை என்ற தனிநபரிடம் நரேந்திர மோடி அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கார். அப்படித்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும். சார், பிஜேபி இங்க வலுப்பெற முடியவில்லை அப்படின்னும் பொழுது அதே சித்தாந்தங்களை இவர் எடுத்துட்டு வர மாட்டார் இல்லையா? இவர் பிராந்திய பிரச்சனைகளை பேசணும், அதை நோக்கிதான் என்னுடைய அரசியல் பயணப்படும், அரசியலோட அடிப்படை கட்டமைப்பை மாத்தணும் அப்படிலாம் தானே பேசுறாரு. எனக்கும் பிஜேபிக்கும் ஒத்து போகல, கடந்த 18 மாதங்களாவே நான் சொல்றத அவங்க செவி சாய்க்கல அப்படின்ட்டு தனக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகளையும் அவர் வெளிப்படுத்துறாரு இல்லையா? பிஜேபி உள்ள இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தனி மனித ஆளுமைகள், தனி மனித விவகாரங்கள் சம்பந்தப்பட்டது, சித்தாந்தம் சம்பந்தப்பட்டது கிடையாது. பிரச்சனைகளுக்கு 2 விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று ஐடியாலஜிக்கல் இன் நேச்சர், 2வது பர்சனல் இன் நேச்சர். இவர் சொல்வது பர்சனல் இன் நேச்சர். ஐடியாலஜிக்கல இவரால் பிஜேபி மீறி எதிர்த்தெல்லாம் போக முடியாது. அப்படி போகிறார் என்றால் இவர் திடீரென்று காணாமல் போவார். வைஸ் பிரசிடென்ட் தன்கர் எவ்வளவு பெரிய ஆள், செகண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி, அவர் திடீர் உணவு காணாம போனார். அப்ப பிஜேபியை எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதுக்கு தன்கரோட லைஃப் ஒரு எவிடன்ஸ். அப்ப அண்ணாமலை மோடியை, அமித்ஷாவை RSS எழுத்துருவாரு. அவரு 4 வருஷம் பிஜேபி பிரசிடென்ட் ஆகிட்டு பிஜேபியோட ஒரு 18 மாசமா பிரச்சனை. சரி, மோடி எழுத்து ஏதாவது பேச சொல்லுங்க. இன்னைக்கு இப்ப ராஜினாமா பண்ணிட்டு எதுக்காக போய் பிஜேபி தலைவர்கள் கிட்ட திரும்ப திரும்ப வலிய போய் அவரிடம் நின்று கொண்டிருந்தார்? டிப்ளமேட்டிக்கா வெளியில ஒரு டேஷம் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க புது விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவையே இன்று ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி, அது ஒரு மாபெரும் சாதனை. 75% மக்களை இன்றைக்கு பிஜேபி மாநில அளவில் ஆண்டு கொண்டிருக்கிறது. 21 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் 7 மாநிலங்களில் தான் இருக்கின்றன. எல்லைப்புற மாகாணங்கள் பிஜேபிக்கு சவால் என்று ஒரு 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கொண்டு பேசப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு தவிர மற்ற எல்லைப்புற மாகாணங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றி விட்டார்கள். பீகார்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கு பெரிய, பஞ்சாப்ல மிகப்பெரிய அளவில் இன்ஃபுளுன்ஸ், கவர்மெண்ட்ல இருந்தாங்க ஒரு 7 ஆண்டுகள். காஷ்மீர்ல 2014 இருந்து 18 வரைக்கும் மெஹபூபா முஃப்தி கவர்மெண்ட்ல பிஜேபி டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். என்டையர் நார்த் ஈஸ்ட்ல கோல் வச்சுக்கிறார்கள். அவங்களால காலொன்ற முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடுன்னு ராகுல் காந்தி 4 ஆண்டுகளுக்கு முன்பு லோக்சபால பேசினது இன்றைக்கும் என்றைக்கும் உண்மை. அண்ணாமலை வந்தா மட்டும் என்ன பண்ணிட முடியும் சார்? பண்ண முடியும், ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக்சஸ்னா மே நாட் பி ஃபுல்லி, அட்லீஸ்ட் பார்ஷியலி அவரால் சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா கூட்டையை குழப்பது மூலமா தான் பிஜேபிக்கு எதிரானவன்ற ஒரு தோற்றத்தை இங்க ஏற்படுத்தி, ஆனா பிஜேபிக்கு எதிராகவும் பாலிடிக்ஸ் பண்ணாம லோக்கல் இஷ்யூஸ்ல வச்சே பேசி இங்க பிஜேபி இல்லாத பிஜேபி நான் எதுக்கு எதிர்க்கணும், விஜய் சொல்றாருல்ல, அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் முன்னெடுக்கும் போது அது இங்க ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகும், 2 வருஷத்துல இன்னும் அன்பாப்புலர் ஆகும், 3 வருஷத்துல அன்பாப்புலர் ஆகும். அசம்பிளி எலெக்ஷன் எப்ப நடந்தாலும் மக்கள் மறுபடியும் திமுக அதிமுக ஓட்டு போறது நிச்சயமாக அவ்வளவு சுலபமானது இல்லை. அப்ப வேற ஆல்டர்னேட்டிவ் மக்கள் போவாங்க. இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அதுல டிசல்யூஷன் ஆகி ஏமாற்றம் அடைந்து, வெறுப்படைந்து, விரக்தி அடைந்து திரும்புவார்களே. ஆனால் அவர்கள் திமுக அதிமுகவோட பழைய ஓட்டர்ஸா இருந்தாங்கன்னா அங்க போக மாட்டாங்க. they will look out for new avenues. அந்த இடத்துல அண்ணாமலை வர எதிர்கட்சிகளோட ஸ்பேஸ் அவர் ஆக்கிபை பண்ணிடுவார். Absolutely, அந்த வாய்ப்பும் அவருக்கு இருக்கிறது. நான் அண்ணாமலையை பத்தி இவ்வளவு சொல்றதால அவருடைய வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவு என்று நீங்கள் சொல்லுகிறீர்களான்னு என்னை கேட்டீங்கன்னா என் பதில் இல்லை. அவருடைய வெற்றி வாய்ப்பு குறைவானது என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் புது அவதாரத்தை எடுத்திருக்கார். பிஜேபின்ற ஒரிஜினல் ஃபேஸோட வந்தீங்கன்னா மக்கள் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. நீ முகமூடியை போட்டுட்டு வந்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எப்படி சொல்றீங்க சார்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸை பேசலாங்க. இல்லாத பிஜேபியை பத்தி நான் எதுக்கு தொடர்ந்து பேசணும்? இன்னொன்னு, தொடர்ந்து பிஜேபி பத்தி பேசி மட்டுமே இங்க ஒருத்தரால ரொம்ப நாள் ஆட்சி பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் இஷ்யூஸ் பெரிதாக பேசப்படும். பிஜேபி பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் மற்ற மாநிலங்களை போல லோக்கல் ஐகான்ஸை கையில எடுத்திருக்கணும், லோக்கல் லாங்குவேஜ்ல பேசியிருக்கணும். இந்தியாவில தமிழ்நாடு அரசியல் என்பது மற்ற மாநில அரசியலை விட கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்ன்ற புரிதல்
அவங்கள இருந்த சிலருக்கு இருந்தது, பெரும்பாலானவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு ஹைகமாண்டுக்கு மோடிக்கு வந்து அது வருது. நீங்க 1000 விமர்சனம் பண்ணீங்கனாலும் மோடி இஸ் a very very shrewd politician, extremely shrewd politician. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதனாலதான் 12 வருஷமா நாட்டை ஆள முடியுது, 21 மாநிலங்கள் ஆள முடியுது. வெஸ்ட் பெங்கால்ல அவங்களோட விக்டரி என்பது வந்து எனக்கு தெரிஞ்சு தி நம்பர் 1 சக்சஸ் ஆஃப் நரேந்திர மோடி in the past 12 years is capturing West Bengal. ஏன்னா ஹிந்தி ஹார்ட் பெல்ட்ல கேப்சர் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. பார்டர் ஸ்டேட்ஸ் கூட எனக்கு பெரிய விஷயம். Of course West Bengal itself is a border state, but Bengal pride is completely different. அடிக்கடி சொல்லியிருக்கோம், தமிழ்நாடு கேரளா ஈக்குவலா பெங்கால் pride is extremely precious. What Bengal thinks today, India will think tomorrow. For ages. In fact, அவங்க வந்து அவங்களுடைய தோல்விகள்ல அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தோல்வி. பெங்கால்ல ஏன் நம்மளால காலூன்ற முடியல? ஏன்னா சென்ட்ரல் இந்தியால ஹிந்தி பெல்ட்ல வரத்துக்கு முன்னாலேயே 19th செஞ்சுரியிலேயே உங்களுக்கு RSS ஓட ரூட்ஸ் வந்து பெங்கால்ல இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, இன்னைக்கு வந்தே மாதரத்தை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோமே, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிலாங்ஸ் டு தி பீரியட் 1875. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் போயட்ஸ். He was a giant intellectual, he was a patriot, but he was a right winger. அந்த இடத்துல கூட அவங்க வந்து அதன் பிறகு வந்து தகூர் வராரு. பட் தகூர் வாஸ் a universalist, not even a nationalist, universalist. அவர் வந்து ஒரு உலக பிரஜை. பெங்கால்ல அவங்களால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அதை கால எடுத்துட்டு போக முடியல. இன்ஃபேக்ட் 1905 பெங்கால் பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, பெங்கால் பார்ட்டிஷன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு. அந்த பெங்கால் பார்ட்டிஷனுக்கு பிறகு கூட வந்து அவங்களால வந்து அங்க வந்து பெரிய அளவுல RSS ஆல காலூன்ற முடியல. நவ்காலி, மகாத்மா காந்தி 1947ல நவ்காலில போய் எவ்வளவு சிங்கிள் ஹேண்டடா மகாத்மா காந்தி வித் பேர் ஃபுட் போய் எவ்வளவு சாதிச்சார் நமக்கு தெரியும். அங்க அப்ப வந்து இந்து முஸ்லிம் கலவரம் பீக்ல இருந்தப்ப கூட வந்து RSS ஆல காலூன்ற முடியல. காங்கிரஸ் தான் வருது, அப்புறம் லோக்கல் பெங்கால் பார்ட்டிஸ் வருது, அப்புறம் 34 இயர்ஸ் லெஃப்ட் வருது, அப்புறம் 15 இயர்ஸ் மமதா வராங்க, இப்ப பிஜேபி வந்திருக்கு. அண்ட் பெங்கால்ல கால் ஊன்றவர்கள் யாரையுமே குறைஞ்சது 15ல இருந்து 20 வருஷத்துக்கு நீங்க நகர்த்த முடியாது. கேரளால 5-5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறும், பெங்கால்ல 15, 20, 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறும். பெங்கால் உட்பட நான் இதை ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு தூரம் கால் ஊன்றவங்களால தமிழ்நாட்டுல நினைச்சு கூட பார்க்க முடியல. ஓரளவாவது குரோத் இருக்கணும், சைபர்ல நிக்குது. அப்போ அவங்க புது ஸ்ட்ராட்டஜியை கையில எடுக்கிறாங்க. வித் த பிளஸிங்ஸ் ஆஃப் மோடி RSS தான் அண்ணாமலை வராரு உள்ளுக்குள்ள. அதுவும் ஒரு நான் பிராமின் அப்படின்னும் பொழுது ஓபிசி கன்சால்டேஷனோட ஒரு தொடர்ச்சியா கூட மேபி பிஜேபி இஸ் அட்டெம்ப்டிங் சோஷியல் இன்ஜினியரிங் பை வே ஆஃப் அண்ணாமலை. ஓபிசி கன்சால்டேஷனை நோக்கி கூட அது நகரலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் விஜய் கவர்மெண்ட் வந்த பிறகு நடந்தது என்னன்னா தலித் அண்ட் மைனாரிட்டிஸ் கன்சால்டேஷன். சோ அதை கவுண்டர் பண்றதுக்கு அண்ணாமலை மூலமாக ஒரு ஓபிசி கன்சாலிடேஷன் பிஜேபி ட்ரை பண்ணலாம். அண்ட் ரிமெம்பர், எனி ஓபிசி கன்சாலிடேஷன் ஆர் பிசி கன்சாலிடேஷன் எல்லா சுயசாதி பெருமையுமே ஹிந்துத்துவாவுக்கு நெருக்கமானது, ரொம்ப ரொம்ப நெருக்கமானது. அது அடுத்த செகண்ட் அங்க போய் உள்ள விழும், அது அப்படியே நின்றுடாது. உங்களுக்கு இப்படியே வெறும் ஓபிசி கன்சாலிடேஷனோட நின்றுடாது. அது ஒரு மெல்லிய இழை தான் வந்து அதையும் அப்சல்யூட் ஹிந்துத்துவாவையும் பைஃபர்கேட் பண்றது. அது அப்படியே போய் அந்த பக்கம் விழும். உடனே நீங்க கேட்கலாம், நீங்க வந்து அகிலேஷ் யாதவ் போலன்னு. அகிலேஷ் யாதவ் போல நிதிஷ்குமார் போனார்ல. And how they build up a personality like Yogi Adityanath. எல்லாம் நான் பிராமின்ஸ் தானே, ஓபிசி தானே. அது தமிழ்நாட்டுல அதையும் சேர்த்து இது எல்லாமே தமிழ்நாட்டுல நடத்தி காட்டுறது கஷ்டமானது. பட் they are making an attempt. I am damn confident. என்ன கேட்டீங்கன்னா, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன், முழுக்க அண்ணாமலையோட இந்த புதிய அவதாரம் என்பது பிஜேபியுடைய ஆசீர்வாதத்துடன் பிஜேபியால் இயக்கப்படுவது. அவர் தெளிவா சொல்றாருல, நான் 29 பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், 39 தான் வருவேன். பிஜேபியை, மோடியை, அமித்ஷாவை, RSS, ஹிந்துத்துவோட முக்கியமான கொள்கைகள் எதையும் அவர் நேரடியெல்லாம் ஒன்றும் எதிர்க்க மாட்டாரு. அப்போ அப்படி ஒருவேளை வந்து மிகப்பெரிய அளவுல மோடி அரசுக்கு எதிராக இங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த மூவ்மெண்ட் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல வேறு பிடிக்குது. மிகப்பெரிய அளவுல வந்து மோடிக்கு எதிராக, மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக உணர்வுகள் பெருக்கெடுத்து ஓடுது. தர்மேந்திரத்தை தான் ராஜினாமா பண்ணணும்னு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தெருக்கள் இறங்கி போராடுறாங்கன்னா, அந்த இடத்துல அதை டெஃப்யூஸ் பண்றதுக்கும் அதை மடைமாற்றம் செய்வதற்கும் அண்ணாமலை உள்ள குதிப்பாரு.
நிச்சயமா அதை திசை மாற்றம் பண்ணுவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்னு அவர் இங்க இருக்க ஒரு லோக்கல் ஐகான்ஸையும் கையில எடுப்பார், பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சார் அவரே ஸ்ரீரங்கம் எதிர்க்க பெரியார் சிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு மாத்திட்டாரு, பெரியார் சிலைக்கு ஒரு மாலை போடுவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இதை திமுகவும் அதிமுகவும் இதை எப்படி எதிர்கொள்ளணும்? This is a bad news for DMK and ADMK, especially DMK. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் பிடிக்காதவர்கள் ஆட்டோமேட்டிக்கா திமுக வந்துருவாங்க 6 மாசத்துல, ஒரு வருஷம் 2 கிடையாதுங்க. அது சாத்தியம் இல்லைங்க. ஏன்னா இந்த தோல்வி 5 ஆண்டுகளுக்கோ அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகிற சைக்கிளிக்கல் டிஃபீட் கிடையாது. இது வேற அடிப்படையில வந்து மாறி இருக்குது. there is a paradigm shift, வந்து டெக்டானிக் ஷிஃப்ட் இருக்குது. அது அவங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணாமலையோட வருகை ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்கும், எஸ்பெஷலி டிஎம்கேக்கு பேட் நியூஸ். ஏன்னா அதுலயும் குறிப்பா இட்ஸ் பேட் நியூஸ் ஃபார் உதயநிதி ஸ்டாலின். பிகாஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் விஜய், அண்ணாமலை, உதயநிதினு வரும்போது டிராபேக்ஸ் ஃபார் உதயநிதி ஆர் வெரி வெரி ஹை. அவங்க இதை உணர்ந்ததா தெரியல திமுக. அவங்க வழக்கம் போல விஜய் கூட டெய்லி சண்டை போட்டுட்டு டெய்லி 4 அறிக்கை விட்டுக்கிட்டு 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து தினம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எதிராக போகுதுன்றது உங்களுக்கு புரியல. 7 நாள்ல 7 அறிக்கை, பீப்புள் ஆர் டிசல்யூஷன். அது அவங்களுக்கு புரியல. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணாமலையோட வருகை வந்து பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே ஏடிஎம்கே. ஏன்னா அப்போசிஷன் ஸ்பேஸ் அவர் வந்து சாலிடா கன்சல்டேட் பண்ணுவாரு. பிஜேபி பிடிக்காதவங்க அண்ணாமலை கிட்ட வருவாங்க. அவர் பிஜேபியோட முகோட்டான்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்னா அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. எமர்ஜ் as a successful politician, one can't deny. That all depends on விஜய் எப்படி நடந்துக்கிறாரு, டிஎம்கே எப்படி தன்னை டிஎம்கே மாத்திக்கல, டிஎம்கே இதே பாத்துல போறாங்கன்னா டெஸ்ட்ரக்ஷன் இம்மினென்ட். கோர்ஸ் கரெக்ஷன் பண்றாங்கன்னா ஓரளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அண்ணாமலையோட அரைவல்ன்றது பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, எஸ்பெஷலி டிஎம்கே. டிவிகேக்கு இது ஒரு அழுத்தத்தை, ஒரு அழுத்தம் தான், டிவிகேக்கு ஒரு அழுத்தம், யாதொரு சந்தேகமும் இல்லை. நாங்க டிசல்யூஷன் தான் அவரை எங்க போவோம். சத்தியமா திமுக அண்ணா திமுக போக மாட்டான். அவனுக்கு இன்னைக்கு ஒரு பாத்து வந்திருக்கு, அவன் அண்ணாமலை கிட்ட போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எஸ், இது எல்லாருக்குமான ஒரு வேக்கப். ஆல் தீஸ் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் தன்னை எப்படி கட்டமைத்துக் கொள்ள போகிறார் என்ற விதத்துல இருக்கு. அவர் கால்குலேட்டடா காயின்ஸ் நகர்த்தி அவர் கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணி முக்கியமான இஷ்யூஸை கையில் எடுத்து ஸ்டேட்டோட ஐகான்ஸா இருக்கவங்க எல்லாம் டச் பண்ணாம, இன்னும் சொல்ல போனா முடிஞ்சா அவங்கள வந்து தனதாக்கி கொண்டு சொல்ல, இப்ப பெரியார் சிலைக்கு மாலை போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் போடுவாரான்னு எனக்கு தெரியாது, போடுவாரு. நான் போடுவாருன்னு நான் நம்புறேன், போடலன்னா தான் ஆச்சரியப்படுவேன். அப்படி போறாருன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் வெரி வெரி பேட் நியூஸ் டிஎம்கே ஏடிஎம்கே. அந்த ஸ்பேஸ் அப்போசிஷன் ஸ்பேஸ் அவர் எடுப்பாரு. டிவிகேல இருந்து எக்ஸோடஸ் இருக்கும், அதுல இருந்து சந்தேகம் வேணும். சார், நயினார் நாகேந்திரன் அவர்களை கேட்கும்போது இது பிஜேபி எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு சார் பிஜேபியில இருந்து இவர் பக்கம் போயிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நயினார் நாகேந்திரன் சொல்றது உண்மைதான். பிஜேபி எந்த விதத்திலையும் பாதிக்காது. பாதிக்கப்படுற அளவுக்கு அங்க ஏதாவது இருந்தா பாதிக்காது. 1%, 2%, 3% ஓட்டை வச்சுட்டு என்ன கட்சி சுத்தமா கொலாப்ஸுங்க. ஒரு சீட் வாங்கிருக்கீங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு? கட்சியை கழிச்சிடுங்க, கட்சியை வேணாம். அது மோடி தெரியுது. அமித்ஷா மோடி knows it very new very well. இது விளங்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 4 சீட்டை இந்தியா பூரா ஜெயிக்கிற அமித்ஷாவால ஏன் தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியல? சரி, அதுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் கிடையாது. அவர் காரணம் கிடையாது, சிஸ்டம். 35 இடத்துல போட்டி போட்டு 27 சீட்டு 8 சீட்டு உங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் 35 சீட்ல போட்டி போட்டு ஒரு சீட்டு நீ ஜெயிக்கிற உன்னால கிட்ட அந்த 4 எம்எல்ஏ உன்னால ரீடைன் பண்ண முடியல. இந்த டிஃபீட் எல்லாம் அமித்ஷா மோடி, தோஸ் நோ அமித்ஷா வெரி வெல். அவங்க இதை வந்து எப்படி சொல்றாங்க, ரொம்ப கண்ணியமா வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புறேன். இதே அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ரெடி ஃபார் சர்ஜிக்கல் சொல்யூஷன்ஸ் அதுதான் அண்ணாமலையா இருக்கணும். இது வந்து விளங்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும் அடுத்த எலெக்ஷன்ல அடுத்த 2 எலெக்ஷன் நீ தலை தூக்க முடியாது. ஒரு சீட் வாங்கின கட்சியெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் உன்னால 4 சீட்டை சஸ்டெயின் பண்ண முடியல. 4 சீட்டை உன்னால சஸ்டெயின் பண்ண முடியல. நீங்க அவ்வளவு கிண்டல் பண்ணீங்க, நக்கல் அடிச்சீங்க காங்கிரஸ். அவன் 5 சீட் ஜெயிச்சு மந்திரி சபையிலே போயிட்டாங்க. நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் மோடிக்கு பிடிக்கும், அமித்ஷா பிடிக்கும். நீ தொடர்ந்து தோத்துட்டு இருக்க. அமித்ஷா எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இருந்தாதானே பாதிக்கிறதுக்கு. சார், கடந்த தேர்தலில் ஒருவேளை அண்ணாமலைக்குரிய முக்கியத்துவத்தை பாஜக கொடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அது எப்படின்னா மேடம்,
ifs and buts cannot change history. உங்க கேள்வி ஹைப்போதெட்டிக்கல், கம்ப்ளீட்லி ஹைப்போதெட்டிக்கல். ப்ரிசம்ஷன்ஸ்ல நீங்க கேக்குறீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலை செயல்படுறாருன்றது முக்கியம் இல்ல, எப்படி செயல்படுறாரு, அவருக்கு உரிய ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லையே. அண்ணாமலை தலைவரா இருக்க வரைக்கும் ஏடிஎம்கேயோட ஜெல் ஆகாது. சார், அவர் ஒரு ஹைப் இருந்தது, எலக்டரல் சக்சஸ் வரும் அப்படிங்கிறது, அதுதான் முக்கிய காரணம். அவர் ஏடிஎம்கே கூட போகும்போது அவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் 2024 அவங்க ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் ஒன்னா நினைந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 சீட்டை அடிச்சிருப்பாங்க. அப்ப அவர் கொலாப்ஸ் பண்ணாரு. அந்த எண் மக்கள் யாத்திரைன்னு போகும்போது ஏடிஎம்கேவோட அந்த ரிலேஷன்ஷிப் கொலாப்ஸ் ஆனதுக்கு அவரு தான் காரணம். எடப்பாடி தனியா போனாரு. என்டிஏ மீட்டிங்ல மோடி பக்கத்துல உட்கார்ந்து எடப்பாடி 10 நாள்ல இந்த பக்கம் போறாரு, தனியா போறாரு. அவங்க பழைய அலையன்ஸ் 19 அலையன்ஸ் 24ல இருந்தா ஓரளவு they would have made some inroads. எனவே அதெல்லாம் இன்னைக்கு பேசி பிரயோஜனம் கிடையாது. சார், ஆனா அண்ணாமலை as an individual அந்த பொறுமையற்ற தனம் அவர்கிட்ட தொடர்ந்து இருக்கு அப்படின்னா that is way of functioning. பொறுமையற்ற தன்மைலாம் இல்ல. he is very shrewd and never underestimate. அவரை குறைச்சலாம் மதிப்பிடாதீங்க. see, he is an IPA police officer. He has dreams. And politics is very young. He's just 42. 42 is very young age. So இந்த மூன்று இளைஞர்களோட கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலயுமே இவருக்கு அட்வான்டேஜ் அதே. இப்போதைக்கு விஜய் நம்பர் 1. இப்போதைக்கு விஜய் நம்பர் 1. நெக்ஸ்ட் செகண்ட் இஸ் உதயநிதி இப்போதைக்கு. தேர்ட் வந்து அண்ணாமலை இன்னொரு அன்டெஸ்டட். நான் சொல்றது how he functions. அடுத்த ஓராண்டு காலம் முதல்ல அவர் இயக்கம்ன்றாரு, அப்புறம் கட்சின்றாரு. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாரு அவர்? அவங்கதான் முக்கியன்ற மாதிரியும் பேசுறாரு. லோக்கல் பாடியில அவங்க மூலம் மாற்றம் தெளிவா இருக்காரு. அப்துல் கலாம் பயிற்சி பட்டறை வச்சு எல்லாருக்கும் அது ஒண்ணும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியாது. தட் வாஸ் an overestimated statement. கலாம் itself was an overestimated statement என்ன பொறுத்த வரைக்கும். எனவே தட்ஸ் டிபேட்டபிள். அது இன்னைக்கு வந்து முஸ்லிம் ஓட்ஸை வாங்குறதுக்கு கலாம் பேரை கையில எடுத்துக்கிறது, வேற ஒண்ணும் கிடையாது. பட் லோக்கல் பாடிஸ் ஆர் குரூஷியல்ன்றது தெளிவான பார்வை, ரொம்ப தெளிவான பார்வை. இன்னும் 8 மாசத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன் வருதுன்னா by I was told by September or October he will start a party. Anyway, he is a new arrival. அவர் கொஞ்சம் கால்குலேட்டடா, புத்திசாலித்தனமா, ஃபோக்கஸ்டா பாலிடிக்ஸை கொண்டு போறாருன்னா டெஃபினெட்லி he will become an important player in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து டவுன் அண்ட் அண்டர், எஸ்பெஷலி ஏடிஎம்கே கொலாப்ஸ் கிட்டத்தட்ட, டிஎம்கே வந்து டவுன்ஃபால் வந்து if they want to arrest the downfall they have to go for surgical solutions. அது அவங்க பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. ஆனா ஏடிஎம்கே மறுசீரமைப்புக்கு வாய்ப்பு இல்லன்ற லெவலுக்கு போயிடுச்சு. அப்ப ஏடிஎம்கேல இருந்து வந்து பெரிய அளவுல எக்ஸோடஸ் இருக்கும். as an individual வந்து உதயநிதிக்கு வந்து அண்ணாமலையோட growthன்றது பெரிய சேலஞ்ச். ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் இப்ப வந்து அது ஒரு இதுவாகவே இல்லை. இன்னைக்கு வந்து வெரி சேட் திங் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஒரு அப்போசிஷன் பார்ட்டி கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால அது ஒன்றும் பெரிய விஷயமா ஆக போறது. அங்க இருந்து எக்ஸோடஸ் அண்ணாமலைக்கு போகும், இல்ல விஜய்க்கு போகும். டிஎம்கேல இருந்து அண்ணாமலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் இஸ் an OBC லீடர். அப்ப இட்ஸ் a challenge for உதயநிதி. நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம்.